அப்ப அந்த சின்னம் தானையா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலும் மிகப்பெரிய ஆமா ஆமா ஒரு பலமா இருக்கு. அப்ப இப்ப இவங்க பிரிஞ்சு போனாலுமே கூட இன்னமும் கட்சி தலைமை கழகம் எல்லாமே அவர்கிட்ட தானே, ஐயா எடப்பாடியார்கிட்ட தானேங்க இல்ல இருக்கு. 100% நீங்க சொல்றது உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம், இதுதான் அதிமுகவின் மூலதனம். இந்த மூலதனத்தை வைத்துதான் திரு எடப்பாடி வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கிறார் 2026. இந்த செல்வாக்கை, இந்த சின்னத்தை வைத்து 2024 ஒரு பெரிய சரிவை, தோல்வியை, பின்னடைவை சந்திச்சிட்டார்ல. அப்போ யாருக்கிட்ட கூட பாத்தீங்கன்னா 20% வாக்குங்கிறது தேமுதிக மட்டும்தான் கூட்டணியில இருந்தாங்க. ஆனாலுமே கூட ஒரு 20% வாக்குகளை அந்த இயக்கம் பெற்றதை நம்ம கணக்கில் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனாலும் வெற்றிக்கான அந்த சதவீதத்தை எட்டுவதற்கு இந்த பிரிந்து கிடக்கிற, விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற, அதிருப்தியில் இருக்கிற அவர்களும் இணைந்தால்தான் அந்த வெற்றிக்கான சதவீதத்தை பெற முடியுங்கிறதான கள யதார்த்தம். இதை வலியுறுத்தி தானே அந்த 6 பேர் போய் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தோடனே கள யதார்த்தம் வேறாமல் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று தீவிரமாக பணியாற்றிய கட்சியினர் சோர்ந்து போயிட்டாங்க. வெறும் 88-90 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். 2,07,00,000 உறுப்பினர் அட்டை விநியோகிச்சிட்டோம்னு திரு எடப்பாடி சொன்னார்ல. 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் களத்துக்கு போகல. நீங்க காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்கள் தேர்தல் களத்துல பூத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க சின்னத்தை பார்க்கிற போது இரட்டை இலையை பார்த்து தன்னால கை போயிடும். நீங்க அங்க போகாமலே படுத்துட்டோம் அப்படின்னா இந்த தலைமையினுடைய முடிவு, இந்த தலைமை வகித்த வியூகம், இந்த தலைமையின் போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த தலைமைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற பார்வை தொண்டனுக்கு வந்துருச்சு.